லேவியராகும் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போதும் போதும். இம்மாதத்தின் வாக்கு, ஆண்டவர் சொல்கிற வாக்கு என்னன்னா, ஒரு உடன்படிக்கை செய்கிறார். என்ன உடன்படிக்கை செய்கிறார் அப்படின்னா, அதாவது நீங்கள் பலுகி பெருகும்படி, நீங்கள் பலுகி பெருகும்படி ஒரு உடன்படிக்கை செய்கிறார். உடன்படிக்கை என்றால் என்னன்னா, உறுதி பண்ணப்பட்டது. உடன்படிக்கை என்னன்னா, கர்த்தர் நம்மளோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஏன்னா நான் இதை உனக்கு செய்வேன் அப்படி வாக்கு பண்ணுறார். வாக்கு பண்ணுறத அது உடன்படிக்கை செய்கிறார். அதாவது வாக்கு கொடுக்கறது ஒன்று, உடன்படிக்கைன்னா உறுதி பண்ணப்பட்டது. இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடம் நினைச்சிடும் ஃபஸ்ட்டு பேசுவாங்க, அப்புறம் அதை உறுதியாக்கப்படுறதுக்கு பத்திரம், அப்படி போல் உறுதி பண்ணப்பட்டது. இப்போ அவர் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அதை உறுதிப்படுத்த நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அன்றைக்கு ஆபிரகாமோடு பண்ணினார், இன்று நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். என்ன உடன்படிக்கை பண்ணுறார் அப்படின்னா, நீங்கள் பலுகி பெருகும்படி, கர்த்தர் நம்மை பலுகி பெருகும்படி நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இருந்த மாதிரி அல்ல, நீங்கள் பெருகணும், பெருகி கொண்டே இருக்கணும். ஆமென். நீங்கள் என்ன செய்யணும்? பெருகி கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எண்ணி, கர்த்தர் என்ன செய்தார் என்றால், நம்மோடு இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். இந்த உடன்படிக்கையின் படி கர்த்தர் உங்கள் குடும்பத்தை பலுகி பெருக செய்வார். கையில் ஒருத்தர் அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த உடன்படிக்கை முதலாவது கர்த்தர் யார்கிட்ட பண்ணினார் அப்படின்ட்டா, ஆபிரகாமோட தான் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதத்தில் 8வது வசனத்திலிருந்து 11 வரை வாசிக்க கேட்கலாமா? ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 8லிருந்து 11 வரை வாசிங்க. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், வாக்கு நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கார், வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கார். ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கை, அப்போ அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கைன்னு நான் சொன்னேன், உறுதி பண்ணப்பட்டது. அது கலாத்தியர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாறாது, அது மாறாது, மாறாத தேவன். வாசிமா. அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்தருளிருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா. இப்போ இதில் ஆபிரகாமோட நிறைய உடன்படிக்கை பண்ணுற. இப்போ இதில் ஆபிரகாமோட முதல் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னா, கானான் நாட்டை உங்களுக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். கானான் நாட்டை. அப்போ கானான் நாடு அந்நியர் கையில் இருக்கிறது. அப்போ இந்த நாட்டை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி அவனோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், முதல்ல அதை உடன்படிக்கை செய்கிறார், அதன்படியே கர்த்தர் செய்து முடிக்கிறார். அதான் முக்கியம். அப்ப ஆபிரகாமோடு கர்த்தர் வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணுறார். கானான் நாட்டை உனக்கும் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அதையே உடன்படிக்கை ஏற்படுத்தினார், அப்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம அவரோட ஒரு உடன்படிக்கை இருக்கு, ஆனா கர்த்தர் நம்மளோட பண்ற உடன்படிக்கை. இப்ப கர்த்தர் தான் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமே, கானான் தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவேன் வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 111:5 சொல்கிறது, தாம் செய்த உடன்படிக்கையே அவர் நினைப்பாராம், நினைச்சுக்கிட்டே இருப்பாராம். சங்கீதம் 110 பயந்தவர்களுக்காகவும் ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். தாம் பண்ணின உடன்படிக்கையை மறக்க மாட்டார். கைகளை வச்சு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். மனுஷன் மறப்பான்,
மறப்பான், ஞாபகம் இருந்தாலும் மறந்தது போல் நடிப்பான். ஆனா தெய்வம் இயேசு கிறிஸ்து மறக்க மாட்டார். தாம் சொன்ன வாக்கை நினைத்து மாற மாட்டார், மறக்க மாட்டார், செய்வார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பண்ணிருக்காருன்னா மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனா அவர் தெய்வம். அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்றும் அவர் என்றைக்கு மாறாத தெய்வம். மாறாத தெய்வம் தான் கர்த்தர் உங்ககிட்ட வாக்கு பண்ணி உடன்படிக்கை செய்தார். அன்றைக்கு ஆபிரகாமோடு செய்தார், இன்றைக்கு உன்னோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்யறார். என்ன உடன்படிக்கை செய்யறாரு? நீ கால் மிதிச்ச அந்த இடத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆபிரகாமோடு அப்போ சொல்லி வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணத அவர் மறக்கவே மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல 18 இருந்து 21 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றார். ஆபிரகாம் அப்பதான் கானான் தேசத்துல வந்திருக்கிறாரு. ஆபிரகாமே, நீ நடக்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று ஆண்டவர் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆனா ஆபிரகாம் பிளஸ் ஈசாக் அப்புறம் யாக்கோப்பு. ஆனா யாக்கோப்பு காலத்துல யாத்திராகும் 1வது அதிகாரத்துல 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா கானான் தேசத்துல பஞ்சத்தால என்ன பண்ணுகிறார்கள் என்றால் எகிப்து தேசத்துக்கு போய் விடுகிறார்கள். 70 பேர் என்ன செய்றார்? போகிறான்னு பார்க்கிறோம். ஆண்டவர் முன்னமே சொல்லுவார் 400 வருஷம் அந்நிய தேசத்துல உபத்திரப்படுவார்கள் என்று சொல்லி. ஆகையால் 70 பேர் அங்க போயிட்டாங்கன்னு பார்க்கிறோம். 70 பேர் அங்க போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் தாம் பண்ணின வாக்கையும் தாம் செய்த உடன்படிக்கையும் கர்த்தர் மறக்கவில்லை. கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 400 வருஷம் கர்த்தர் நினைத்தார். அப்ப 400 வருஷம் முடிஞ்ச உடனே யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல 24, 25 படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் சந்ததி எல்லாம் அந்நிய தேசத்துல அடிமைத்தனத்துல இருக்கு, எகிப்துல இருக்காங்க. கர்த்தர் வாக்கு பண்ண தேசத்துல அந்த சந்ததி இல்ல, ஆனா அந்நிய தேசத்துல இருக்காங்க. ஆனா கர்த்தர் நினைத்தாருன்னு பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். போதும். அல்லேலூயா. எத்தனை வருஷம் கழித்து அவர் மறக்கல? 400 வருஷம். 400 வருஷம். ஆனாலும் கர்த்தர் தாம் சொன்ன வாக்கையும் கர்த்தர் செய்த ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையோ அவர் மறக்கவில்லை. அதான் நம்ம தெய்வங்க, இயேசு கிறிஸ்துங்கிற அவர் சொன்னத அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். அவர் மறக்கலன்னு ஆமா நினைச்சா என்ன அர்த்தம்? மறக்கலன்னு அர்த்தம். ஆமென். எழுதினது தான், சொன்னது தான். அதுல மாற்றே இல்லை, மாற்று கருத்தே இல்லை என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஏன் நினைக்கிறார் அப்படின்னா மோசையை எழுப்புறார். என் ஜனத்துக்கு அவர்களுக்கு வாக்கு பண்ண தேசம் கானான் தேசம், ஆனா அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லல் பட்டு உபத்திரப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூலாக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாம் பண்ணின அந்த வாக்கையும் தாம் பண்ணின அந்த உடன்படிக்கையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நினைத்தார். நினைத்த தெய்வம் மோசையை அரண்மனையில் இருக்கிறான் அழைத்தார். தம் ஜனத்தை வெளியே கொண்டு வர கர்த்தர் மோசையை பயன்படுத்தினார். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணால், கர்த்தர் உன்னோட உடன்படிக்கை பண்ணினா, அந்த வாக்கையும் அந்த உடன்படிக்கையும் நிறைவேற்ற கர்த்தர் ஒரு ஆளை எழுப்புவார். நீ கர்த்தர்ட்ட சரியா இருக்கணும், நிறைவேற்றவர் ஒரு ஆளை எழுப்புவார். இங்க மோசே கர்த்தர் எழுப்பினார்னு பார்க்கிறோம். அதை குறிச்சு யாத்திராகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 4 to 8 வரை கர்த்தர் சொல்றாரு பாருங்க. திரும்பவும்
அவர்கள் பரதேசிகளாய் தங்கின அவர்கள் பரதேசியாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். எகிப்தியர் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எகிப்திலிருந்து அந்த ஜனத்தை அவர் வாக்க நினைக்கிறார், அவர் பண்ணின உடன்படிக்கை நினைக்கிறார். மோசே எழுப்புறார். எகிப்தில் இருக்கிற மோசையை, அரண்மனையில் இருக்கிற மோசையை கர்த்தர் அழைத்து அனுப்புகிறான்னு பார்க்கிறோம். அப்ப எகிப்தில் இருக்க ஜனத்தை மோசை கொண்டு வெளியே வர செய்கிறார். ஆனா மோசையை கொண்டு வெளியே வர செய்த பிற்பாடு, மோசைக்கு பிற்பாடு யோசுவாவை கர்த்தர் எழுப்பி கானான் தேசத்தை இஸ்ரவேலுக்கு சொந்தமாக கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவாவின் தலைமையின் கீழ் தான் கானான் தேசம் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணார். உனக்கு இடத்தை தாரேன், வீட்டை தாரேன், பணத்தை தாரேன், இல்ல பதவியை தாரேன், இல்லைன்னா உன்னை நான் அப்படி பண்ணுவேன். ஏதோ கர்த்தர் உனக்கு வாக்கு பண்றாரு, உடன்படிக்கை செஞ்சிட்டா. ஆனா அவர் வச்ச காலத்தில் அவர் என்ன செய்வார்? நிச்சயம் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். அப்ப பாருங்க, 400 வாக்கு பண்ண காலத்திலிருந்து 400 வருஷம் கழிச்சு தான் அவன் அந்த தேசம், அந்த சந்ததிக்கு ஆண்டவர் சொந்தமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சிலர் என்ன நினைக்காங்கன்னா, வாக்கு சொன்ன அன்னைக்கே என்ன செஞ்சிடணும். ஆதியாம் புஸ்தகம் எடுத்தா அவர் சொன்ன உடனே வானம் உண்டாகட்டும், பூமி உண்டாகட்டும், இப்படி உடன் 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 உடன். ஆமா, வாக்கு தத்துவம் என்பது அப்படி அல்ல. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டியதை ஒரு காலத்தை கர்த்தர் நிர்ணயித்து அந்த காலத்துல செய்ய போறத முன்னமே உங்ககிட்ட சொல்றதான் வாக்கு தத்துவம். ஆமென், ஸ்தோத்திரம். அது மாறக்கூடாது என்பதுக்கு கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார், உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை நினைக்கிறார். அதன்படியே இஸ்ரவேல் ஜனக்கு செய்தார்னு பார்க்கிறோம். அதே ஜீவனுள்ள உண்மையுள்ள தெய்வம் தான் இன்றைக்கு உன்னோடு என்னோட ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு தத்துவம் பண்ணினர், உண்மை உள்ளவர், மாறாதவர். சொன்னவர் சொன்னபடியே செய்வார். வேதத்துல அவர் சொன்னார். என்ன சொன்னார்? ஆபிரகாம் சொன்னார், 75 வயசுல குழந்தை தருவேன் சொன்னார், 100 வயசுல கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மரிப்பேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் சொன்னார். சொன்னபடியே மரித்தார், சொன்னபடியே உயிரோடு எழும்பினார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நம்ம தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், மெய்யான தெய்வம், சத்தியமுள்ள தெய்வம். அப்போ அவர் உண்மையுள்ள தெய்வம் இருக்கிறதுனால சொன்னதை சொன்னபடியே செய்வார். அப்ப வாக்கையும் வாக்கு தத்தத்தையும் வாக்கு பண்ண தெய்வத்தையும் நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஏன் என் வாழ்க்கையில் என்ன நடக்கல, ஏன் இவ்வளவு தாமதம்? ஆபிரகாம் கிட்ட வாக்கு பண்றார் பாருங்க. 400 வருஷம் கழிச்சு தான் வாக்கு பண்ண தேசம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். 400 வருஷம், சோத்திரம். 25 வருஷம் கழிச்சு தான் ஈசாக்கு ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ வாக்கு பண்ணப்படுகிறது. ஆனா அந்த வாக்கு தத்துவம் சிலது உடனே நிறைவேறலாம், சிலது அவர் குறித்து வைத்திருக்கிற காலத்தில் நேரத்தில் தான். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவார், 400 வருஷம் அந்நிய தேசத்தில் உபத்திரப்படுவார்கள், அதற்கு பிற்பாடு நான் கொண்டு வந்து அந்த தேசத்தை அவர்கள் கொடுப்பேன் என்று ஆதியாகமம் 15ல் ஆண்டவர் அழகா சொன்னார். அதன்படியே செய்து முடித்தார். அல்லேலூயா.
அப்போ வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர் தான், அப்படியே செய்வார். நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எப்படி இருக்கணும்? என் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். இன்றைக்கல்ல நாளைக்கு, என்றைக்கும் கர்த்தர் நினைச்சுவார், செய்வார், செய்வார். அவர் செய்யாம போக மாட்டார். ஆமென். லேலுயா, லேலுயா. அதே போலதான் இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ண தேசம் பரலோகம். ஆமென். பரலோக நாடு. ஆமென். இன்னைக்கு பரலோக நாட கர்த்தர் நமக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்காரா இல்லையா? வாக்கு பண்ணியிருக்கார். ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்துல கானான வாக்கு பண்ண கர்த்தர் அவர் சொன்னபடியே கானான கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். என் பிதாவின் அநேக வாசஸ்தலம் இருக்கிறது, போயிட்டு வாரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வரப்போகிறார். நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆனா அந்த நாட்டுக்கு போறதற்கு கர்த்தர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கார். அந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றணும். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாதான் கானான் அல்ல, பரம கானானை நீ சுதந்தரித்து கொள்ள முடியும். சும்மா பரலோக நாட்டை நம்ம சுதந்தரித்து கொள்ள முடியாது. அந்த நாடு அவ்வளவு சோத்திரம், மகிமை நிறைஞ்ச நாடு. அந்த நாட்டுக்குள்ள எல்லாரும் போக முடியாது. கர்த்தருக்கு மகிமை செலுத்தினு பார்க்கிறோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்த கர்த்தர் கானானை வாக்கு பண்ணி கொடுத்தது போல இன்றைக்கும் பரலோக நாட்டை, பரலோக தேசத்தை கர்த்தர் நமக்கு ஒரு உடன்படிக்கையின் மூலம் தருவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. இப்போ ஒரு உடன்படிக்கை உண்டாகிறது. இந்த ஞானஸ்தானத்தினால நம்ம பாவம் மன்னிக்கப்படாது. ஆனா அந்த ஞானஸ்தானம் என்பது கர்த்தரோட நம்ம பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. கைகளை ஒருத்தர் அல்லையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உடன்படிக்கை அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன இந்த உடன்படிக்கையை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான்னு பார்க்கிறோம். இந்த உடன்படிக்கை கர்த்தர் நினைச்சார், கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான்னு பார்க்கிறோம். சிலர் நினைக்காங்க இந்த உடன்படிக்கையை நீங்க பாருங்க, நீங்க எகிப்திலிருந்து வந்த சனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்ன செய்தது? அடிக்கப்பட்டது. அதனுடைய மாம்சம் சுடப்பட்டது. அது மாம்சத்தை எல்லாம் புசித்தார்கள். எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. அவர்கள் ஆயத்தம் என்னும் பாதரட்சை கட்டி கொண்டு கசப்பான கீரையை என்ன செஞ்சார்கள்? அது அந்த பந்தியில பங்கெடுத்தார்கள் பாய்க்கிறோம். அந்த பந்தியில பங்கெடுத்தார்கள் பாய்க்கிறோம். ஆனா அந்த பந்தியில பங்கெடுப்பதற்கு என்ன செய்யப்பட்டதுன்னா இஸ்ரவேலுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த பந்தியில பங்கெடுக்கணும்னா தடி பிடிச்சிருக்க வேண்டும், பாதரட்சை தொடுத்திருக்க வேண்டும், ஒரு பழுதற்ற ஒரு வயதான பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கணும். அதுல மாம்சம் இருக்கக்கூடாது. விடிய காலம் வந்து அதை சுட்டு எரிச்சிடணும். இந்த பந்தியில பங்கு எடுக்கிறவங்க தான் உலகமாகி எய்த்து விட்டு அவங்க வெளியே அவங்க வந்தாங்கன்னு பார்க்கிறோம், வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா வந்தாலும் அந்த ஜனங்கள் செங்கடல்ல அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஞானஸ்நானம் எடுத்தார்கள். செங்கடல் உள்ளதான் போனாங்க, தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனா மேகஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், பரிசுத்தாவி கீழே அவங்க போனாங்க. அப்படி போனவங்க தான் கானானை சுதந்தரித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ஞானஸ்நானம் தண்ணியில தான் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். குழந்தை ஞானஸ்நானம் எல்லாம் செல்லாது, மூழ்கி எடுக்கணும் பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல 3:4-3:5 வாசிக்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப ஆவினாலும் ஜலங்கிறது தண்ணி, ஆவிங்கிறது பரிசுத்த ஆவி. ஆமென்.
அல்லேலூயா. அப்ப ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாயிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான்னு அப்படி ஆண்டவர் சொல்லிட்டான்னு பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்காங்க, அவர் பரிசுத்த ஆவினால பிறந்தவர். ஆனாலும் அவர் பரிசுத்த ஆவியை பிறந்தாலும் பரிசுத்த ஆவியில தான் உற்பத்தி ஆனாலும் அவர்கிட்ட பாவம் இல்லை. நம்ம பாவி. ஆனா நமக்கு முன்மாதிரியா அவர் ஞானஸ்நானம் எடுத்தாரா இல்லையா? எடுத்தார். ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாரா இல்லையா? பெற்றுக்கொண்டார். அவர் ஞானஸ்நானம் எடுத்து திரும்பொழுது என்ன செய்தது? புறா வடிவத்தில் பரிசுத்தானவர் மேல வந்து என்ன செஞ்சாரு? அமர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்நானம் எடுத்தார், அந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியில பிறந்தாலும் பரிசுத்த ஆவியில உற்பத்தி ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான்னு பார்க்கிறோம். நமக்கு அவர் முன்மாதிரியை செய்து போனார், இப்படி நீங்க செய்யுங்கள் அப்படின்னு போனார். அப்போ நம்ம அந்த பரலோக நாட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஞானஸ்தானம் என்கிற பிரமாணத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஞானஸ்தானம் என்பது கட்டளை. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோசனை அல்ல, கட்டளை. ஞானஸ்தானம் நீங்க மத்தேயு 28வது அதிகாரத்துல 19-20 படிச்சு பாருங்க. நான் சொன்ன இந்த ஞானஸ்தான கட்டளைக்கு கீழ்ப்படிங்கள்னு சொன்னார். கட்டளையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். ஆதி மனிதன் ஏதேன் தோட்டத்துல கர்த்தருடைய கட்டளையை மீறினான், பாவம் வந்தது. அந்த பழத்துல பாவம் இல்லைங்க, கீழ்ப்படியாம தான் அவன் என்ன செஞ்சான்? பாவியா மாறினான். பழத்தை தின்னதுனால அல்ல, பழத்துல எல்லாம் பாவம் கிடையாது, பழத்துல பாவம் கிடையாது. தோத்திரம். அது நன்மை தீமையை அறிய கூட நல்ல நல்ல கனிதான். அதை சாப்பிட்டா மனுஷனுக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிடும். இவங்க நிர்வாணமா இருக்காங்க, அதை அவன் கண்ணு திறந்தது. தோத்திரம். அது அதனால நோயும் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. அது நல்ல கனிதான். கர்த்தர் தேவனை போல, தேவனுக்கு நல்லது கெட்டது தெரியும். ஆனா இவங்களுக்கு ஆதாம் பெரிய மனுஷன், புருஷன் தான். ஏவாள் எப்படிப்பட்ட மனுஷி? சின்ன பிள்ளையா? பெரிய மனுஷி. அவங்கள புருஷராகவும் ஸ்திரியாவும் தான் படைச்சாரு, குழந்தையா இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு எப்படி இருந்தாங்க? நன்மை தீமை அறியாத எப்படி இருந்தாங்க? குழந்தைய போல இருந்தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு நீங்க பாருங்க, பிறந்த குழந்தைகள். இப்ப சென்னையில தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணீங்க. கிராமத்துல போய் பாருங்க, கிராமத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பிள்ளைங்க 1.5 வயசு பிள்ளைங்கிட்ட ஆதாம் ஏவாளா தான் ஓடுங்க வண்டி. அது பாட்டுக்கு ஓடும். அது பாட்டுக்கு வண்டி ஓடினா ஒரு பிள்ளைகிட்ட என்ன இருக்காது? அசல் ஆதாம் ஏவாள் அவன் பாட்டு இருப்பாங்க, அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதே போலதான் அவங்க எப்படி இருந்தாங்க? பெரிய மனுஷியா இருக்கும்போது குழந்தைய போல இருந்தாங்க. நன்மை தெரியாது, தீமை தெரியாது, அப்படிதான் இருந்தாங்க. நன்மை தீமை அறியாத கபடற்ற புறாக்களை போல அவங்க இருந்தாங்க. ஆனா சாத்தான் கெடுத்துட்டான். இப்படி இருக்கியே, இதை தின்னியன்னா தெரிஞ்சிடான், ஆண்டவர் போல மாறிடுவா, அவருக்கு நல்லது கெட்டது தெரியும். ஒரு நல்லது கெட்டதே தெரியாத அளவுக்கு இருந்தாங்க அவங்க. ஆனா ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அந்த பழத்தை நீ கீழ்ப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னான்னு பார்க்கிறோம். என்னைக்கும் ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ அவன் பரலோகம் வரவே மாட்டான். ஆமென். ஆமா, கீழ்ப்படியாதவங்க மேல சாபம் வரும், கீழ்ப்படுகிறவங்க மேல ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. கீழ்ப்படியணுங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரே கட்டளை தான், அந்த பழத்தை சாப்பிடாதா. அவன் கீழ்ப்படியல, சாப்பிட்டான். அதுக்கு அந்த பாவம் தான், கீழ்ப்படியாத பாவத்தினாலதான் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தான்னு பார்க்கிறோம். அன்னைக்கு ஒரு கட்டளை, இன்னைக்கு ஒரு கட்டளை கொடுக்காரு. அன்னைக்கு மனுஷன் கீழ்ப்படியல, இன்னைக்கும் மனுஷன் கீழ்ப்படிறானா? கள்ள ஞானசானம் எடுத்தானா? அப்பெல்லாம் கட்டளை கொடுக்கலைங்க. தோத்திரம். ஆமென். இவர் உயிர்த்து 40 நாள் கழிச்சு அவர் பரலோகம் போகும்போது அந்த வார்த்தையை சொல்லிட்டு போறாரு. தோத்திரம். புரியுதுங்களா? அப்ப நீ கல்லனை போ, கல்லன் 2 கல்லன்ல நான் எடுக்கலாம் போ, அது வான் விருப்பம். இன்னைக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கு, அன்னைக்கு கொடுக்கப்படல. சீசர்கள் தான் இதை எழுதி வச்சிருக்காங்க. கள்ளம் இருக்கும்போது சீசர்கள் எழுதுனாங்களா? தோத்திரம். ரொம்ப அதெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்ணனா, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி. அப்ப ஞானஸ்நானம் என்கிற கட்டளைக்கு நீ என்ன செய்யணும்? கீழ்ப்படி. இயேசு கிறிஸ்து அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொன்னார் பார்க்கிறோம். அப்ப ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து போயிட்டாரு. அவங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல எல்லாரும் 120 பேர் என்ன செஞ்சாங்க?
கூடி இருந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செஞ்சா கூடி இருந்தாருங்க. அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று என்ன செஞ்சான்டா, பிரசங்கம் பண்ணான். பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது, பிரசங்கம் பண்ணான். அப்பொழுது என்ன செஞ்சார்கள்னா, அவன் மாறுபாடு சந்தை சொல்றான். சொல்லி 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். பரிசுத்த ஆவி பெறுவீர்கள்னு நான் சொன்னான்னு பாய்க்கிறோம். அப்போ 3000 பேர் என்ன செய்ய ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு தான் சபைக்குள்ளே வந்தான். கையில் ஒருத்தர் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆதி சபை துவங்கும் போது 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் உள்ள வந்தான். ஆனா இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்காம அப்படி வர முடியாது. அன்னைக்கு உள்ள சிஸ்டம் நல்லா கரெக்டா வச்சிருந்தாங்கன்னு பாய்க்கிறோம். ஆனா இன்னைக்கு ஞானஸ்தானம் ஞானஸ்தானம் எடுத்தாதான் சபைக்குள்ள வரணும்னா சபை இப்பவுமே காலியா தான் இருக்குது. அப்படிதானே? 1-2 சபை நிரம்பி இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அன்னைக்கு அந்த சிஸ்டம் இருந்ததுன்னு பாய்க்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்து சபைக்குள்ள ரட்சிக்கப்பட்டவர்களே கர்த்தர். அப்ப ரட்சிப்பு இருந்தா தான் எங்க உள்ள வர முடியும்? சபைக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். அன்னைக்கு உலகத்தை முழுவதும் விட்டவன் தான் உள்ள வர முடியும். இன்னைக்கு உலகத்தோட தான் உள்ள வரான். அதுதான் சபைக்குள்ள பிரச்சனையா இருக்குது. அதை கர்த்தர்ட்ட ஒப்படைச்சிருவோம். ஸ்தோத்திரம். என்ன செய்ய வேண்டாம்? ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் சபைக்குள்ள போனார்கள் பாய்க்கிறோம். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஒரு மந்திரி, அடுத்த நாட்டு மந்திரி என்ன சொல்றான்? நான் ஞானஸ்தானம் எடுக்கணும். என்ன நீ கீழ்ப்படியா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆமா, நீ விசுவாசித்தா போதும். ஆமென். உடனே அவன் கீழ்ப்படிஞ்சு தண்ணீர் நிறைஞ்ச இடத்துக்கு போனான். ஞானஸ்தானம் பிலிப்பு கொடுத்தார், சந்தோஷமா போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மந்திரியை கீழ்ப்படுகிறான் பாய்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் என்பது ஆலோசனை அல்ல. ஆமென். தங்களுக்கு கேடு உண்டாக என்னது ஞானஸ்தானத்தை என்ன செஞ்சாங்க? தள்ளி போட்டார்கள். என்ன உண்டாக? கேடுன்னா நரகத்துல போய் விழுற கேடு. ஸ்தோத்திரம். சரி, அநேகர் என்ன செய்கிறார்கள்னா ஞானஸ்தானத்தை அவ்வளவு அசட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எழுதி வச்சுக்கோ, நீ பரலோகம் வர முடியாது. நீ ஞானஸ்தானம் எடுக்கலன்னா நரகம் தான் போவான்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் பேரை சொல்லி சொல்றேன். கர்த்தர் பேரை சொல்லி சொல்றேன். ஞானஸ்தானம் சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியணும். ஆமென். அதே போல இந்த கோழியை முக்கியலாம் எடுக்கக்கூடாது. ஞானஸ்தானம் என்ன? பாவத்துக்கு மனஸ்தாபப்பட்டு வருந்தி, ஆமென், நொந்து நூலாகி அறிக்கை பண்ணி, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை ரட்சித்தது, எனக்கு ஞானஸ்தானம் தாங்க, நீ அந்த வருத்தத்தோடு வர. இன்னைக்கு அப்படிலாம் வந்த மாதிரி இல்லை. என்ன ஃபர்ஸ்ட் வாங்க கொடுங்க, என்ன தண்ணியில் இருங்க, ஏதாச்சும் சொன்னீங்கன்னா அங்கே போயிடுவேன், அடுத்து சொன்ன அங்கே போயிடுவேன், நீ எங்கேயும் போ, நீ பரலோகம் வரமாட்டா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமா, சிறு பிள்ளை போல தன்னை தாழ்த்தா விட்டா எங்க வரமாட்டான்? ராஜ்யத்துக்கு வரமாட்டான். தாழ்மை வேண்டுங்க. ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல உள்ளது எல்லாம் அழிஞ்சிரும். பதவி, பொண்ணு, பொருள், வீடு, ஆஸ்தி எல்லாம் அழியும். இந்த அழிஞ்சு போற பணத்தை வச்சு என்ன செய்யாதா? பெருமை அடிக்காதா? அது ஒரு நாள் ஒண்ணு நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதனால இந்த ஞானஸ்தானத்துக்கு எனக்கு என்ன செய்ய? கட்டளைக்கு கீழ்ப்படி என்று ஆண்டவர் பேசுகிறான்னு பார்க்கிறோம். அம்மனை பண்ற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை நிறைவேற்றினால்தான் நீ பரலோக நாட்டை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல 39 48 வரை நீங்க படிச்சு பார்த்தா அதை வாசிங்களாம். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட 10ஆம் அதிகாரம் தானே, யூதருடைய தேசத்திலும் எருசலேமில் செய்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். பாருங்க, ஒரு உபதேசம் பண்றான். என்ன உபதேசம் பண்றான்? ஒரு வீட்டு கூட்டத்துல வந்து அவன் பிரசங்கம் பண்றான். பாருங்க, எந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்றான்? ஒரு வீட்டு கூட்டம் நடக்கு. கொர்நேலி வீட்டுல ஒரு கூட்டம் நடக்கு. இங்க வந்து பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்ணனா? அழகா சொல்ற, யூதருடைய தேசத்திலும் எருசலேமில் அவர் செய்த எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 40 போடுமா? 40 போடு, டக்குனு போடு. 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரதிச்சயமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களும் பிரதிச்சயம் ஆகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோட புசித்து குடித்தவருக்கு தேவனால் முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாய் எங்களுக்கே முதல்ல என்ன செஞ்சாரு? காட்சி தந்தார். 42 அன்றைய அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார்.
கட்டளையிட்டான்னு சொல்றான். 43 அவரை விசுவாசிக்க எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசி எல்லாம் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறாள் என்றான். 44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். 45 அவர்கள் பல பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும். 46 பேதுருவோடு வந்திருந்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவி பெற்ற இவர்களும் ஞானஸ்நானத்தை பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி, அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். என்ன இட்டான்? பரிசுத்தாவி பெற்றுக்கிட்டான். எங்களுக்கு ஞானஸ்நானம் என்ன? அவன் சொல்றான் பாருங்க, கட்டளையிட்டான். ஞானஸ்நானத்தை எடுக்க கட்டளையிட்டான். இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியலனா நீ பரலோகம் வர மாட்டாய் என்று கர்த்தர் சொல்றார். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பாருங்க. அப்ப நம்மளோட இன்னைக்கு ஒரு ஞானஸ்நானம்னா கர்த்தரோட உடன்படிக்கை. நான் பரலோக வாசி, என்னது இந்த பூமிக்குரிய வாசி அல்ல. ஆமென், அல்லேலூயா. நம்ம எங்க உள்ள வாசி? பரலோக வாசி. ஆமென். அப்போ இதுக்கு ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம் பார்க்கிறோம். ஜலத்தினாலும் அப்போ ஞானஸ்தானம் என்ன? பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கி ஆமென் ஞானஸ்தானத்தை எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையில் ஜெயம் பெற்று ஜெய ஜீவியம் செய்கிறவர்களே பரலோகம் வருவார்கள். ஆமென். ஞானஸ்தானத்தை எடுத்து அந்தால போறதெல்லாம் வராது. ஆமென். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த வாழ்க்கையில ஜெயம் செஞ்சிருக்க வேண்டும். தோத்திரம். சும்மா பேருக்கு எடுத்தா போதா. பேருக்கு எடுக்கிற ஞானஸ்தானம்லாம் வேலைக்காது. குப்பத்தடி கிலோமீட்டர் போட்டுரு. சும்மா ஊருக்கு உலகத்துக்கு இல்லை திருமணத்துக்கு உலக வேலைக்கு ஞானஸ்தானம் எடுக்க செல்லாது. அது செல்லாது. உண்மையிலேயே மனஸ்தாபப்படு. தான் செய்த பாவத்துக்கு மனம் வருத்தப்படு. மன்னிப்பை கேளு. இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை கழுவி சுத்தமாக்கிட்டு நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இயேசு என் பாவத்தை மன்னிச்சுட்டார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. நீ கதறு. வருத்தத்தோட எடு. நான் இனிமேல் தீங்கான காரியத்தை கண்ணால் பார்க்க மாட்டேன். செல்போனை உடைப்ப. முதல்ல கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் செல்போனை உடைச்சிருன்னு சொல்றேன். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகம் போனாலும் பரவாயில்ல, செல்போனை உடைக்க மாட்டேன். நல்லதுக்கு உபயோகமா இருக்கு. விசுவாசத்துல சொல்லுங்க. சோத்திரம். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். செல்போன் 2000 3000 தோத்திரம். பக்கத்து வீட்டுக்காரிய கூட நான் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். உடைக்க சொன்னா அடுத்தவரை நம்ம சபைக்கு வர மாட்டேன். ஆமே, நீ பரலோகம் வரலன்னு நீ இந்த சபைக்கே வராத போ. கர்த்தருக்கே மகிமை செலுத்துறேன். அல்லேலூயா. ஆமா, இங்க காணிக்கைக்காக அந்த சபையை நான் நடத்தல. கர்த்தருக்காக, என் தேவனுக்காக நீ பரலோகம் வர வேண்டும். இந்த பூமியில காண்கிறது எல்லாம் அழியும், காணாதவைகளோ நித்தியம். ஆமென். பரிசுத்த ஆவி நித்தியம். இயேசு கிறிஸ்து நித்தியம். அவருடைய ராஜ்யம் நித்தியமானது. அந்த நித்தியமான ராஜ்யத்துக்கு நீ வருவதற்கு கர்த்தர் பூமியில இந்த சபையை வைத்திருக்கிறார். அதுக்கு தான் சபை. காணிக்க தோசமாக வாங்குறதுக்கு சபை அல்ல. கர்த்தர் நடத்துவார். கையில் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நீ பரலோகம் வர வேண்டாம், அதை கர்த்தர் அறிவார். அதுக்கு தான் சபை. அதுக்கு தான் இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். மாம்சத்தின் உயிர் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. அந்த ரத்தத்தை உனக்கு தந்து விட்டாரே. அவர் பாவிகளா இருக்கிற நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இவ்வளவா உலகத்தில் அன்பு, இவ்வளவாய் உன்னை எவ்வளவா நேசித்தாராம். அவருடைய அன்புக்கு அகலம் உயரம் நீளம் இல்ல, இவ்வளவா. ஆனா நீ ஆண்டவரை எவ்வளவா நேசிக்கிறாய்? செல்போனை நேசிக்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாயா? கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திரம். குப்பை செல்போன் ஒன்னோ நீ கொண்டு வந்தியா? செல்போன் யாராவது செல்போன் கொண்டு வந்தீங்களா? சாகும்போது நான் செல்போனை கொண்டு போன்னு சொல்லு. தோத்திரம். கொண்டு போன்னு சொல்லு. நான் இப்ப செல்போனை பற்றி நான் பிரசங்கம் பண்றேன்.
செல்போன் எனக்கு தேவைதான். எல்லாம் இன்னைக்கு படிப்பு உலகம் அதுக்குள்ள தான் இருக்குது. ஆனாலும் என்ன செய்யணும்? ஆமென், தோத்திரம். செல்போனுக்கு நீ அடிமையா இருக்க கூடாது. செல்போன் உனக்கு அடிமையா இருக்கணும். செல்போன் நடத்துகிறபடி நீ நடக்க கூடாது. ஆமென். நீ யோசித்து பாருங்க, நீங்க செல்போனுக்கு அடிமையா இருக்கீங்களா, செல்போன் உனக்கு அடிமையா இருக்கிறதா? எதுக்கு அடிமையா இருக்கிறா? இயேசு கிறிஸ்துக்கு அடிமையா இருக்கியா, செல்போனுக்கு அடிமையா இருக்கிறா? செல்போன் உன்னை பாதாளம் கொண்டு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு அடிமையா இருந்த உன்னை பரலோகம் கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார், கானானை தருவேன் என்று. ஆனா இன்னைக்கு பரம கானானை தருவேன் என்று கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இந்த உடன்படிக்கை உடைச்சிடாதீங்க. ஆமென். அவர் வரும் மட்டும் அதை காத்து கொள்ளுங்க. நித்தியமான நாடு ஒண்ணுன்னு, எரி நரகம். அந்த எரி நரகத்தை பத்தி நான் அடிக்கடி சொல்லி, எரி நரகத்துல பாருங்க, நான் திரும்பவும் இதை சொல்றேன், பரவாயில்ல. பரலோகத்துக்கும் ஆமா எரி நரகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? திரும்பவும் சொல்றேன். பரலோகத்துல பசி எடுக்காது. ஆமென், அல்லேலூயா. அங்க சாப்பிடுறதுக்கு மன்னா இருக்கு, ஜீவ விருட்சம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு பசியே எடுக்காது. ஆனா நரகத்துல நமக்கு என்ன எடுக்கும்? பசி எடுக்கும். ஐயோ தாகம். பரலோகத்துல தாகம் எடுக்காது. ஐயோ தாகம், தாகம் தாங்களையே, பசி எடுக்கும். அங்க தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். கெட்ட குமாரன் அப்பா வீட்டுல சாப்பாடு இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க. அப்பா வீட்டுல சாப்பாடு எப்படி இருந்து சொல்லலாம். ஆனா பாவம் செஞ்சுட்டு நரகத்துல போய் கிடக்கும்போது பன்றி தின்ற தவிட்டுக்கு ஆசைப்பட்டான். அது என்ன செஞ்சுட்டு? பன்றியாக்கி அக்கினி சாப்பிட்டுட்டு. நீ நரகத்துல போகும்போது என்ன செய்யும்? பசி, தாகம். இது ஒரு பக்கம். ஆனா நரகத்துல இளைப்பாறுதல் இருக்காது. ஆனா பரலோகத்துல இளைப்பாறுதல், அமைதி இருக்கும். ஆமென். இங்க இளைப்பாறுதல் இருக்கு. ஏன் இளைப்பாறுதல் இருக்காது? அக்கினி வந்து அப்பப்போ ஒன்னு என்ன செய்யும்? உன் சரீரத்துல உஷ்ணத்தை ஏத்திக்கிட்டே இருக்கும். இரவு பகலா, இரவு பகலா. ஆமா, 2 மாசம் அக்கினி நட்சத்திரம் தாங்க முடியல. ஆனா 24 மணி நேரமும் உஷ்ணத்தினால உன் உடம்பு என்ன செய்யும்? வெப்பம் கூடிக்கிட்டே இருக்கும். வெப்பம் ஏற ஏற பல்ல கட்டிப்பாங்க. என்ன செய்வாங்க? தாங்க முடியலையே, அந்த அக்கினியின் உக்கரத்தை அலறுவார்கள். ஆனா இங்க எப்படி இருக்கும்? குளிர்ச்சி நிறைந்த இடத்துல அப்படி சுகமாயிருப்பார்கள், மகிமையின் மேகத்துக்குள்ள. ஆமென், அல்லேலூயா. இங்க என்ன செய்யணும்? புழு வெளியே அக்கினி சரீரத்தை சுட்டரிக்குது. உள்ள என்னது செய்யுது? புழு உள்ள போய் என்ன செய்யுது? கட்டிக்குது. உள்ள போய் உள்ள புழு போய் உள்ள புழு உச்சந்தளந்து உள்ளங்கால் வரைக்கும் புழு போய் கட்டிக்குது. வெளியே அக்கினி அலறான், கிடந்து 24 மணி நேரம் அலறான். சில பேர் சொல்றாங்க செத்த பேரை பார்த்துக்கலாம் நரகம். பாவி, நரகத்தின் அகோரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அலறுவான் நின்னு பார்க்கிறோம். கையில தர அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நேர்த்தியான சாப்பாடு, அமைதியான சமாதானம் நிறைஞ்ச இடம் வேணுமா? நரகத்துல போய் சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, ஆமா இரவும் பகலும் அக்கினினாலும் புழுனாலும் பாதிக்கப்படுற இடம் உனக்கு வேணுமா? நீயே சூஸ் பண்ணிக்கோ. அந்த இடத்துக்கு உன்னை தப்பி வைக்கத்தான் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்றாரு. ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கையை பண்ணிக்கொள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் ராஜ்யத்துக்கு. ஆமா, அப்போ இந்த உடன்படிக்கை அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, வாக்கு பண்ணிருக்காரு. நான் அந்த நித்திய ராஜ்யத்தை தருவேன், ஆளுகை தருவேன், ஆசீர்வாதம் நிறைஞ்ச இடத்தை தருவேன், உனக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்குது, அமைதி, ஆமென், நிறைஞ்ச நித்தியமா மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம், இதெல்லாம் தாரேன். இந்த ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்றான். ஆமென். அவன் கீழ்ப்படியல, தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிட்டான்? வெளியே வந்துட்டான்னு பாய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு உள்ள வார. ஏன் வெளியே நிக்கீங்க? ஏன் வெளியே நிக்கீங்கன்னா, கீழ்ப்படியாதவருக்கு எங்க நிக்காங்க? வெளியே நிக்காங்க. பரலோகத்தை விட்டு வெளியே நிக்காங்க. வெளியே நின்று நரகத்துக்கு போயிருவாங்க. கைகளை தர அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கீழ்ப்படியணும். சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவங்க போயிட்டாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க போயிட்டாங்க பாய்க்கிறோம். கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, ஞானஸ்தானம் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படி.
கர்த்தர் மகிமை நிறைந்த பரலோக ராஜ்யத்தை உனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரே ஒரு உடன்படிக்கை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமோடு அவர் செய்த அடுத்த உடன்படிக்கை என்னன்னா, ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல 2 முதல் 7 வரை வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துகிறபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உன் பின் உன் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இப்ப ரெண்டாவது ஒரு உடன்படிக்கை என்ன பண்றார் அப்படின்னா, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஒரு உடன்படிக்கை அவரே செய்யறாரு. ஆபிரகாம் தேவனோட செய்யல, தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. உன்னை மிகவும் திரளாய், அந்த திரளானா திரளான ஜாதிக்கு நீ தகப்பன். ஆமென். திரளான நட்சத்திரங்களுக்கு தகப்பன். அது சந்ததி தானே, தகப்பன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனோட உடன்படிக்கை பண்ணுகிறான்னு பார்க்கிறோம். எபிரேயர் 6:14 என்ன சொல்கிறது? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமோடு கர்த்தர் வாக்கு பண்ணினார்னு பார்க்கிறோம். உடன்படிக்கை செய்கிறார், நித்திய உடன்படிக்கை செய்கிறார். நல்லா கவனிங்க, என்ன உடன்படிக்கை செய்கிறார்? நித்திய உடன்படிக்கை செய்கிறார். உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன், உன்னை திரளாய் மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் அதே வாக்கத்தான் இன்னைக்கு உங்களுக்கு பேசுறாரு. ஆமென். உங்களுக்கு என்ன பேசுறாரு? ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்கு தான். நம்ம ஆபிரகாம் பிள்ளை தானே, அதே வாக்கத்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களோடு நினைக்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறான்னு பார்க்கிறோம். சரி, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை என்னவென்று நீங்க பைபிள்ல பார்ப்பீர்கள் என்றா, ஏசாயா 51:2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 51:2 போடுங்க. சோத்திரம் சோத்திரம். ஏசாயா புத்தகம் 51. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நல்ல அவனை அழைத்து நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். எப்ப பெருக பண்ணாரா? அவன் ஒருவனாய் இருக்கையில். ஆமென். எப்படி பண்ணாரா? அவன் ஒருவனாய் இருக்கையில். அந்த வசனம் நல்லா இருக்கு பாருங்க. அதாவது ஆதியாகமம் 1:28 எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனிதனை படைத்த உடனேயே அவனை ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மனுஷனுக்கு கொடுத்த முதல் வாக்கு என்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று பூமியை நிரப்புங்க. நீங்க பலுகி பெருகுங்க, பூமியை நிரப்புங்க. தோத்திரம். இதுதான் பாருங்க. ஆனா சாத்தான் பல திட்டங்களை கொண்டு வந்தான்னு பாய்க்கணும். தோத்திரம். இன்னைக்கு கொண்டு வரான் நிறைய. ஆணோட பெண்ணோட எப்படியாவது இந்த கர்த்தருடைய வாக்குத்தத்தை நிறுத்தினா அது தோல்வியில தான் முடியும்னு பார்க்கிறோம். தோத்திரம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, அப்போ ஆதாம் ஒருவனா இருக்கும் பொழுது, ஒருவனா ஒரே சரீரம் தானே, ஆதாம் ஏவாள் ஒருவனா இருக்கும்போது, ஆபிரகாம் சாராள் ஒரே சரீரம், ஒருவனா இருக்கையில் என்ன செய்தார்? பெருக பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப எப்போ பெருக பண்ணான்னு பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் படிச்சு பார்த்தா அவனுக்கு குழந்தை இல்லை. அப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் கற்பப்பரப்பே உனக்கு சுதந்திர வழியா இருப்பான். அவனை வெளியே கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை என்ன பண்ணினா எண்ணி பாருங்கன்னாரு. இப்படி உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஆமென். முதல்ல ஆபிரகாம் வம்சத்தை, சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென். அப்ப பெருக பண்ற கர்த்தர் ஒரு 25 வருஷத்துல அவன் எத்தனை பிள்ளை பெற்றிருக்கலாம்? 25 வருஷத்துல. ஆமென். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா
இருபத்தோராவது அதிகாரத்துல தான் அவர் குழந்தைய கொடுக்காருன்னு பார்க்கிறோம். ஒரே ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார். அவனை பார்த்து சொல்ல, ஆமா வானத்து நட்சத்திரங்களை போல சந்ததி இருக்கும். ஒரே ஒரு ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். இந்த ஈசாக்குக்கு எத்தனை பிள்ளை? ஏசா, யாக்கோப்பு. யாக்கோப்பு மூலம் தான் வருகிறது பார்க்கிறோம். அப்ப ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 28:1 முதல் யாக்கோப்பை அழைச்சி நீ பலுகி பெருகுவான்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 35:11 ஆண்டவரும் யாக்கோப்பை பலுகி பெருகுவா என்று ஆசீர்வதிக்கிறான்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 48வது அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 15, 16, 19 யோசேப்பு பிள்ளைகளை வாங்கி யாக்கோப்பு இவர்கள் பலுகி பெருகுவார்கள். யோசேப்பை விட யோசேப்பு பிள்ளைகளை பலுகி பெருகுவார்கள் என்று அவன் சந்ததியை அவன் ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். அப்படியே உபாகமம் 1:10-11 பார்த்தீங்கன்னா மோசே சொல்றான், கர்த்தர் சொன்னபடியே 1:10 போடுங்க. உபாகமம் 1:10-11 பாடுங்க. வாசிங்க பார்க்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். இதோ இந்நாளில் நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல திரளா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாங்க? 70 ரூபா போனாங்க. 6 லட்சம் 30 லட்சம் மக்கள் வெளியே வந்துட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஒரு ஈசாக் மூலம். ஆமா, யாக்கோப்பு அவங்க 70 ரூபா போனாங்க. பல லட்சம் மக்கள் அவங்க வெளியே வந்ததான் மோசே இந்த இடத்துல சொல்கிறான்னு பார்க்க. இப்போது இருக்கிற பாக்கில் நீங்க 1000 மடங்கு திரும்பவும் பலுகி பெருகுவீர்கள் என்று சொல்லி அவன் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தான் பார்க்கிறோம். முதலாவது வம்சம் அழியக்கூடாதுங்க. ஆமென், அல்லேலூயா. ஏசா வம்சத்தை பார்த்து யாக்கோப்பு சந்ததியை பார்த்து பலுகி பெருகுவான்னு கர்த்தர் சொன்னாரு. இவன் சந்ததி பலுகி பெருகி இருக்கிறது. ஆனா ஏசா வம்சத்தை பார்த்து பலுகி பெருகுவான்னு கர்த்தர் சொல்லல. அல்லேலூயா. ஏசா வம்சம் இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு பார்க்கிறோம். தேவ பிள்ளைய கர்த்தனைக்கு உனக்கு சொல்ற சந்ததி பலுகி பெருகும்படி கர்த்தர் உடன்படிக்கை பண்ற. ஆமென். நமக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளை எல்லாம் போச்சுன்னா அதோட வம்சம் அழிஞ்சு போயிடும். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? குழந்தைய கொடுக்கிறார். ஆமென், குழந்தைய கொடுக்கிறார். என்னும் குழந்தைய கொடுப்பான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபையில இருக்கிறாங்க, நாம் சாட்சி சொல்ல முடியும். இங்க வந்து ஒருத்தர் கூட மழை கிடையாது. கல்யாணம் முடிஞ்ச உடனே, கல்யாணம் முடியாம வேற சபைக்கு போயிட்டு அங்க வந்தா கூட அங்க கர்த்தரோடைய அனுக்கரங்கம் பண்ணி ஆண்டவர் குழந்தைய கொடுத்துருக்கிறார். ஆமென். அநேகர் விண்ணப்பம்லாம் எழுதி கொடுக்காங்க, ஜெபம் பண்ண அவங்களுக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கான்னு பார்க்கிறோம். இந்த இடத்துக்கு வந்தா நீங்க பலுகி பெருகுவீர்கள். உங்க சந்ததி பலுகி பெருகும். இது பலுகி பெருக பண்ணுகிற இடம். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் பலுகி பெருக பண்ணுவார். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லு பார்க்கலாம். சந்ததியா அது பலுகி பெருகி கொண்டே அது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு நல்ல சந்ததி கொடுப்பார். சந்ததியும் ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சந்ததி என்ன செய்யும்? ஆசீர்வாதமா இருக்குன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துன்னு பார்க்கிறோம். 2வது பாருங்க, அவனுக்கு என்னது பெருக்கம் இருந்தது என்றா ஆதியாகமம் 13:2 அவனுக்கு வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் அவன் சீமானா இருந்தான். ஆமென். எதுக்கு சீமானா இருந்தான்? வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் அவன் சீமான். ஆமா, ஸ்தோத்திரம். ஆதியாகமம் ஆமா ஸ்தோத்திரம் 34:34-35 பாருங்க. என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் அவன் எஜமானன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் அவன் சீமான், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் அவன் எஜமானன், வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ரத்தினத்துக்கும் அவன் பிரபு. கையில் வந்து அல்லையிலே சொல்ல பார்க்கலாம். ஏன்னா அவ்வளவு வெள்ளி பொண்ணு அப்படியே பெருகி இருக்கு அவன்கிட்ட. ஆமென். அவங்ககிட்ட பண ஆசையே இல்லை. அல்லேலூயா. ஆமா, ராஜாவோட பணத்தை நீர் எடுத்துக்காயினியா, நான் கர்த்தர் போதும். ஆமென், அல்லேலூயா. பொருள் ஆசையே இருக்கக்கூடாது. ஆமென். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அவனோட பண ஆசையே இல்லை. அதாவது என்னன்னா வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஆபிரகாம் எஜமானன். அந்த வெள்ளிக்கும் பொண்ணுக்கும் ஆபிரகாம் எஜமானன். அதான் நம்ம தாங்க நம்மகிட்ட இருக்க பணத்துக்கு, பதவிக்கு, மேன்மைக்கு, ஆமா எல்லாத்துக்கும் நம்ம எஜமானனா இருக்கணும். அதுக்கு அது உன்னை எஜமானு மாறிடக்கூடாது.
நீ அடிமையா மாறிடக்கூடாது. அதுதான், புரியுதுங்களா? பணத்தை நீ ஆளுகை செய்யணும், பணம் ஒண்ணு ஆளுகை செய்யக்கூடாது. வெள்ளி பொண்ணுக்கு நீ அடிமையா இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். அவ பாருங்க, சாலமன் நாட்கள்ல வெள்ளி பொண்ணு ஒரு பொருட்டாவே எண்ணப்படல்னு பாய்க்கிறோம். நம்ம 1 கிராம் தங்கத்தை என்ன பேணி 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 இந்த பரிசுத்த வேதாகமத்தை எங்க தள்ளிடுறோம். அநேக வெள்ளி பொண்ணை பார்க்கலாம் நீர் விளங்கின இந்த பரிசுத்த வேதாகமும் எவ்வளவோ மேன்மையானது. இது வெளியே கிடக்கும். ஆமென், சோத்திரம். அந்த பூமியில எடுத்த அந்த 1 கிராம் 2 கிராம் தங்கம் எங்க போய் லாக்கர்ல வச்சு பார்க்கிறோம். இதை விட எதை வைக்கிறோம்? ஆமென், அது அழிஞ்சிரும், இது அழியாது. கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்ல பார்க்கலாம், புரியுதுங்களா? அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு பண ஆசை இருக்கு. பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான். பொருளாசையே இருக்கக்கூடாது, பண ஆசையே இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, அது இருக்கக்கூடாது. சோத்திரம். யூதாசுக்கு இருந்தது அழிஞ்சான்னு பாய்க்கிறோம். பண ஆசை தன் உயிரை குடிச்சிருன்னு பாய்க்கிறோம். அநேக வேதனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பாய்க்கிறோம். ஆகையா அது ஒண்ணு ஆளக்கூடாது. அப்போ வெள்ளியும் பொண்ணையும் ஆபிரகாம் ஆளுகை செய்தான். வெள்ளியும் பொண்ணும் ஆபிரகாமை ஆளுகை செய்யல. இதுதான் மேட்டர். நமக்கு ஆண்டவர் ஏன் வெள்ளி பொண்ணை தரல, நீ அதுக்கு அடிமையிடக்கூடாது. அதான் என்ன தராம வச்சுட்டு இருக்கிறாரு. அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அதுக்கு அவன் அடிமை இல்லை. கைகளை ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அது அவன் ஆளாது. அவன் தான் வெள்ளி பொண்ணைய ஆண்டான். எஜமானன்னா ஆளுகை, பிரபுன்னா ஆளுகை, சீமான்னா ஆளுகை. சீமான்னா என்னது? ரிச் மேன், பணக்காரன். அல்லேலூயா. எதுக்கு பணக்காரன்? வெள்ளி பொண்ணு ரத்தினத்துக்கு பணக்காரனா இருந்தான். அதை அவன் பொருட்டாவே எடுக்கல. அதுக்கு வெள்ளி பொண்ணு ஆபிரகாமுக்கு அடிமையா இருந்தது. கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவை மேல் கொண்டு வச்ச அறைந்தார்கள், கொன்றார்கள் பாய்க்கிறோம். ஆமென். என் ஆசையெல்லாம் என் இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆசையெல்லாம் என் இயேசுதான். அப்படிதானே? நம்ம ஆசை யார் மேல இருக்கணும்? ஆமென், தோத்திரம். யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் சொன்னாரு ஏவாளை பார்த்து, ஏவாளே உன் ஆசை யார் மேல இருக்கணும்? ஏவாளை பார்த்து சொல்ற, உன் ஆசை யார் மேல இருக்கணும்? உன் புருஷன் மேல இருக்கணும். புருஷன் சம்பாதிக்கிற பணம், என்னது சொத்து, இது மேல இருக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா. நம்ம ஆசை இயேசு கிறிஸ்து மேல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மேல இருக்க வேண்டும். இந்த பணமோ வெள்ளியோ பொண்ணோ உன் கூட வராது. எல்லாம் அழிஞ்சு போயிடும். வேஷமாகவே மனுஷன் திரிக்கிறான், விருதாவாகவே சேர்க்கிறான், சஞ்சலப்பட யார் அதை வாரிக்கொள்ளணும்னு அறியான். சோத்திரம். செத்த பிற்பாடு ஒண்ணும் தெரியாது. அதுக்கு நீ அடிமையா இராதே. அதுக்கு அது ஒண்ணு ஆளுக்கு செய்யக்கூடாது. ஆபிரகாமை வெள்ளி பொண்ணு ஆளல, ஆபிரகாம் தான் வெள்ளி பொண்ணை ஆண்டான்னு பார்க்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதாவது யூதாஸ் வெள்ளி பொண்ணுக்கு அடிமை ஆயிட்டான். தூக்கு போட்டு செத்தான், மரத்துல இருந்து விழுந்து செத்தான்னு பார்க்கிறோம். ஆனா மற்ற சீசர்கள்லாம் வந்த உடனே, என்கிட்ட வெள்ளி பொண்ணு இல்லப்பா, என்கிட்ட உள்ளது என்ன இருக்கு தெரியுமா? இயேசுவை வாங்கிக்கோ. ஓ, வெள்ளி பொண்ணு என்கிட்ட இல்ல. அவன் இன்னைக்கு பரலோகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆமென், அல்லேலூயா. ஆனா வெள்ளி பொண்ணுக்கு ஆசைப்பட்டவனுக்கு நரகத்துல இருந்து அலறி துடிச்சிட்டு இருக்கான் யூதாஸ். யூதாஸ், ஆமென். யூதாஸ் என்ன வந்துட்டு? பண ஆசை வந்துட்டுன்னு பார்க்கிறோம். ஆமென், சோத்திரம். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறை, இல்லைன்னா அது ஒண்ணு நரகத்தில் அரைஞ்சிரும். ஆமென். அப்போ நமக்கு ஆண்டவர் ஏன் தராம வச்சுட்டு இருக்காருன்னா, நீ அதுக்கு அடிமையாயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. இன்னொன்னு சொல்லுங்க, அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அடிமையாக்கிடக்கூடாது. அது குப்பை, அது தூசியா நினைச்சிட்டு போனேன்னா கர்த்தர் தந்துக்கிட்டே இருப்பார். ஆமென். அப்ப கர்த்தரை விட நீ வெள்ளியும் பொண்ணையும், அவன் சொல்றான், இந்த வெள்ளியும் பொண்ணோட என் தேவன் பெரியவன் சொன்னான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சொன்னது போல, இந்த செல்போனை தூக்கி எங்க போடுறேன்? ஐயா சொல்லிட்டு போடுங்க, நான் எடுத்துக்கிடுறேன். அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். அதான் சொன்னேன், செல்போன் நீ என்ன செய்யணும்? ஆளணும். அது ஒண்ணு ஆளுகை செய்யக்கூடாது. செல்போன் ஆண்டர் சொல்லிட்டே இருக்கா. இந்த செல்போன் ஏன் ஆண்டர் சொல்லிட்டு இருக்காருன்னா, இன்னைக்கு நீ எடுக்கா, உன் பிள்ளை பார்க்குது. இன்னைக்கு பாருங்க,
சின்ன பிள்ளை கூட செல்போன் கொடுத்தா அப்படியே அடங்கிருது. சின்ன பிள்ளைகிட்ட கூட எதை கொடுத்தா அப்படியே அடங்கிருது. சின்ன பிள்ளையே அடக்கிற செல்போன் பெரிய ஆளை என்ன செய்யும்? பெரிய ஆட்கள் என்ன செய்யும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், அதுக்கு அடிமை ஆயிராதீங்க. பணத்துக்கு அடிமை ஆயிராதீங்க. வெள்ளி பொண்ணுக்கு அடிமை ஆயிராதீங்க. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, என்ன ஆசை? இந்த ஆசையெல்லாம் சிலுவையில் அரைஞ்சிரு, இல்லைன்னா அது ஒண்ணு கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. சவுல் வந்தான் பாருங்க, கர்த்தர் சொன்னார் எல்லாத்தையும் கொன்னுருப்பா, அழிச்சிருப்பான்னாரு. அவைகள் மேல் ஆசைப்பட்டு கொண்டு வந்தான், சவுல் அழிஞ்சிட்டான். அழிஞ்சிட்டான்னு பாய்க்கிறோம். அழிஞ்சு போற பொருள் மேல உன் ஆசையை வைக்காத. அதான் பொருட்கள் மேல உன் கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் வாழ்க்கை, உன் ஆத்துமா போச்சு. ஆமீன். பொருள் மேலன்னா வெள்ளி மேல, பொண்ணு மேல, இந்த உலகத்தின் மேல உன் கண்ணு போகக்கூடாது. பரலோகத்தின் நேரா பாரு. ஆமீன், அல்லேலூயா. பரலோகத்தை பாரு, கர்த்தரை பாரு, இயேசு கிறிஸ்துவை பாரு. நீ அங்க போயிடுவா. வெள்ளியும் பொண்ணையும் பார்த்தீங்கன்னா நரகம்தான் போக வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. ஏன்னா அதுக்கு நீ அடிமையா இருக்க கூடாது. அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை உலகத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்துட்டார், ராஜாவா மாத்திட்டாரு. நீ உன்னை ஏசுக்கு ரத்த உன்னை எப்படி மாத்திட்டு? ராஜாவா மாத்திட்டு. ராஜா எதுக்கும் அடிமை கிடையாது. ராஜாவை யாராவது அடிமைப்படுத்த முடியுமா? அப்ப நீ இயேசுக்கு ரத்தத்தால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ராஜா. வெள்ளிக்கு, பொண்ணுக்கு, பணத்துக்கு அடிமையா இருந்தேனா இயேசுவின் ரத்தம் நீ மீட்கப்படாது. ஆமென். நம்ம எதுக்கும் அடிமை கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் அடிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. தோத்திரம். அப்போ வெள்ளியும் பொண்ணுக்கும் அவனுக்கு அப்படியே பலிகி பெருகிச்சு. அதுக்கு அவன் அடிமையா இல்லை. ஜாக்கிரதையா அதை எடுத்துக்காங்க. நான் பேச எனக்கு நேரம் இல்லை. அடுத்தது பாருங்க, ஆதியாகமம் 13:2 தான் ஆடு மாடு தொழிலில் ஒரு பெருக்கத்தை அவனுக்கு கொடுத்தார். நீ செய்யும், நீ கையிட்டு வேலையிலெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்போம், களஞ்சியம் நிரம்பி வழியும். ஆமா, ஆபிரகாமுடைய தொழில் வியாபாரத்துல கர்த்தர் பெருக்கத்தை கட்டளையிட்டார், நிரம்பி வழிந்ததுன்னு பார்க்கிறோம். தொழில் வியாபாரத்துல கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது பலுகி பெருகும். ஆபிரகாமுக்கு அதுல ஒரு பெருக்கம் இருந்தது. ஆடு மாடு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா. அதை சொல்ல நேரம் இல்லை. அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன சொல்ல, அவனுடைய ஆஸ்தி சொத்து நாளுக்கு நாள், ஆனா இடம் நாளுக்கு நாள் அவனுக்கு இடம் பெருகிக்கிட்டே இருந்தது என்று நான் பார்க்கிறோம். சோத்திர ஏசாயா 54:2 நீ வலப்பறமும் இடப்பறமும் இடங்கொண்டு பெருகுவா. உன் இடம் விசாலமாகணும், உன் இடத்தை கர்த்தர் விசாலமாக்கணும். ஆமென், சோத்திரம். நீ பலுகி பெருகும்படி, ஆதியாகமம் 26:22 நீ பலுகி பெருகும்படி கர்த்தர் உனக்கு இடம் உண்டாக்குவார். ஆமென். உன் வீட்டின் எல்லை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பெருகிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு இப்படிலாம் ஆசீர்வாதம். சந்ததியில பெருக்கம், ஆமா, வெள்ளி பொண்ணுல பெருக்கம், தொழில் வியாபாரத்துல பெருக்கம், ஆஸ்தி இடத்துல பெருக்கம், சம்பத்துல பெருக்கம், எல்லாவற்றிலும் பெருக்கம். 1:4 யாபே சொல்ல, தேவரீர் என்னை ஆசீர்வதி, எல்லையை என்ன செய்யும்? பெரிதாக்கும், விரிவாக்கும். என் எல்லையில ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். என் எல்லையில சமாதானத்துல சந்தோஷத்துல எல்லாம் பலுகி பெருக கடவுது. அப்ப ஆபிரகாமோடு கர்த்தர் என்ன செய்தார்னா, பலுகி பெருகும்படி உடன்படிக்கை பண்ணினார். சந்ததிய பலுகி பெருக பண்ணார். ஆமென். வெள்ளி பொண்ணு பணத்தை பலுகி பெருக பண்ணார். ஆஸ்தியை பெருக பண்ணார். தொழில் வியாபாரத்துல பெருக்கத்தை கொடுத்தார். அவன் வாழ்வதற்கு இடம் நாளுக்கு நாள், ஆமென், இடம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருந்தது. ஆமென். தாவீது கர்த்தர் நாளுக்கு நாள் என்ன செஞ்சான்? ஈசாக்கு நாளுக்கு நாள் என்ன செஞ்சாங்க? பலுகி பெருகிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் இந்த மாசத்துல உங்களை பலுகி பெருக செய்வார். ஆபிரகாமை வாக்கு பண்ணி உடன்படிக்கை பண்ணி பலுகி பெருக பண்ண கர்த்தர் உங்கள் சந்ததியையும் உங்கள் தொழில் வியாபாரத்தையும் வெள்ளி பொண்ணு பணத்தையும், ஆமென், ஆஸ்தியையும் கர்த்தர் பலுகி பெருக செய்வார்.
கர்த்தர் உங்களோட இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? நீங்கள் பலுகி பெருகும்படி உங்களை நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ஆமென். நீங்களும் உங்கள் குடும்பமும் பலுகி பெருகுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கின்படியே ஆபிரகாம் செய்து முடித்த கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கர்த்தர் அப்படியே பலுகி பெருக செய்வார். நீங்களும் உங்க குடும்பமும் பலுகி பெருகுவீர்கள் என்று கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை பண்ணி அப்படியே செய்து முடிப்பார்.